தமிழகத்தில் மற்றுமோர் உதயமாக திரு அண்ணாமலை அவர்களினுடைய பரிணாம அடுத்த ஒரு வளர்ச்சியாக இன்றைக்கு அவர் தனி கட்சியை ஆரம்பிக்க போவதாக இன்ஸ்டாகிராம் லைவில் கூறியிருக்கிறார். இதை பத்தின ஒரு தெளிவான காணொலியாக இன்றைய காணொலி இருக்கும். தொடர்ந்து இணைந்திருக்கும். Powering enterprise networks and data centers. Design, deploy, secure, manage. Cavio, your infrastructure partner. Visit our website. Contact Cavio today. திரு அண்ணாமலையின் அடுத்த அரசியல் நகர்வு திரு விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்க போகிறதா அப்படிங்கிற அந்த பார்வையில் நம்ம பார்த்தோம்னா, 2026 தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசியல்ல மிக அதிகமாக பேசப்படும் பெயர்களில் ஒன்று திரு அண்ணாமலை. பாஜகவிலிருந்து விலகி புதிய அரசியல் பாதையை உருவாக்கக்கூடிய முயற்சியில் இருப்பதாக பல ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டு வந்த சூழ்நிலையில இன்றைக்கு தனது எதிர்கால அரசியல் திட்டங்களை அறிவித்திருக்கிறார். ஆனால் இது மிகப்பெரிய ஒரு தலைப்புச் செய்தியாக மாறி இருக்குதா தமிழகத்தினுடைய அரசியல் களத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, திரு அண்ணாமலை அவர்கள் யாரை குறிவைப்பார் அப்படிங்கிறது பேசுபொருளாக மாறி இருக்கிறது. பலர் நினைப்பது போல அவரது முதல் இலக்கு திமுக அல்லது அதிமுக மட்டுமல்ல. திரு அண்ணாமலை அவர்களுடைய அரசியல்ல மிக முக்கியமாக இலக்காக இருக்கக்கூடியது இளைஞர்களுடைய வாக்காளர்களுடைய மிக முக்கிய ஒரு சக்தியாக இருக்கணும். முதல் முறை வாக்களிக்கவர்களையும் நம்ம பக்கத்துல இணைக்கணும். கட்சி அரசியல்ல விரக்தி அடைந்து நடுத்தர வர்க்கத்தை மிக முக்கியமாக தன் பக்கத்துல இணைக்கணும் அப்படிங்கிறத அவர் தெள்ள தெளிவாக இன்றைக்கு கோடிட்டு காமிச்சிருக்கிறார். அது போக திரு விஜய்க்கு வாக்களித்த மாற்றத்தை விரும்பும் மக்கள் மிக முக்கியமாக இந்த 20 நாள்களிலேயே அவர்களுக்கான தெளிவான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துப்பார்கள் அப்படிங்கிறதையும் அவருடைய பேச்சில இருந்து நம்மளுக்கு தெரிய வருகிறது. ஏனெனில் இதே வாக்கு வங்கிதான் திரு விஜயின் வெற்றிக்கும் முக்கிய காரணமாக இருந்ததுங்கிறத உணர்ந்திருக்கிறார். விஜயை நேரடியாக தாக்குவாரா அப்படின்னு பார்த்தோம்னா, அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொண்டுள்ளார். விஜய் தற்போது முதல்வராக உள்ளார் அப்படின்னா கூட நேரடியாக தனிநபர் தாக்குதல் நடத்தினால் அது அவருக்கே எதிராக திரும்பலாம் அப்படிங்கிறது அவர் இன்னைக்கு விட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து தெரியுது. அதனால் அவர் பின்பற்றக்கூடிய அரசியல் என்பது திரு விஜய் ஒரு நல்ல நோக்கத்துடன் வந்தார், ஆனால் நிர்வாகம் தோல்வி அடைந்தது, அனுபவமின்மை காரணமாக அரசு தடுமாறுகிறது அப்படிங்கிற அந்த ஒரு தோணியில இவர் கொண்டு போனா மட்டும்தான் இவருடைய விமர்சனம் எடுபடும். அதே சமயம் இவர் ஆன்டி விஜயாக ஆன்டி டிவிகேயாக மாறுறதுக்கும் திரு விஜய் அவர்கள் திரு அண்ணாமலை அவர்கள் அப்படிங்கிற அந்த போட்டி கோணத்தை உருவாக்குறதுக்கும் மிக முக்கியமாக இருக்குங்கிறத நம்புகிறார். அதாவது ஆன்டி விஜய் அல்லது ஆல்டர்னேட்டிவ் விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு பிம்பத்தை முயற்சிக்க உருவாக்குறதுக்கு மிக முக்கியமாக முனைகிறார் அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது. திரு விஜய்க்கு ஏன் ஆபத்தான எதிரியாக திரு அண்ணாமலை அவர்கள் வருவார் அப்படின்னு பார்த்தோம்னா, திரு விஜய் மற்றும் திரு அண்ணாமலை இருவருக்கும் சில ஒற்றுமைகள் உள்ளன. ஏன்னா இருவருமே இளைஞர்களிடம் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கை கொண்டவர்களாக அறியப்படுகிறார்கள். சமூக ஊடகங்கள்ல மிக வலுவானவர்களாகவும் இருக்கக்கூடிய பலதை பார்க்கிறோம். இது ஒண்ணு என்னன்னா, திரு விஜய்க்கு 1.7 மில்லியன் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில திரு அண்ணாமலை அவர்களுக்கு 2.1 மில்லியன் ஃபாலோவர்கள் இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறார்கள். இந்த இன்ஸ்டாகிராம் தான் திரு அண்ணாமலையை காட்டிலும் திரு விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருந்தது. அவர்களுடைய தேர்தல் வெற்றிக்கே விஜய் அவர்களுடைய தேர்தல் வெற்றிக்கு இன்ஸ்டாகிராம் பல விதத்துல கை கொடுத்தது அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இந்த இடத்துலதான் திரு விஜயும் அண்ணாமலையினுடைய இன்ஸ்டாகிராம் பக்கங்கள் எவ்வளவு வித்தியாசப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, திரு அண்ணாமலை அவர்களுக்கு இயற்கையாகவே அவர் ரூட் மாஃபியா போன்று பல்வேறு கட்டங்கள்ல அவர் அந்த ஒரு இயற்கையாக சேர்க்க முடியாத கூட்டத்தை வைத்திருக்கிறாருன்னு பார்த்தோம்னா, 2.1 மில்லியன் ஃபாலோவர்ஸும் திரு அண்ணாமலைக்கு இருப்பவர்கள் ஆர்கானிக்காக சேர்ந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது. ஆனால் 1.7 மில்லியன் விஜய்க்கு இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ்கள் நம்ம இப்போ கடந்த 20-25 நாட்களாக நிறைய எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறது ரூட் மாஃபியாவை வைத்து. பல இடங்கள்ல பாட்ஸை ஒரு 30-50 லட்சம் வரைக்கும் பாட்ஸ் அக்கௌண்டே திரு விஜய்க்கு இருக்குது இன்ஸ்டாகிராம்ல அப்படிங்கிறது. அப்போ இந்த விஷயத்துல அண்ணாமலை உள்ளுக்கு என்ட்ரான அடுத்த செகண்டே விஜய் அவர்களை விட ஒரு படி முன்னே செல்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம இந்த சமூக ஊடகங்கள்ல வலுவானவர்கள் யார் அப்படிங்கிற அந்த பார்வையை நோக்கி திரு அண்ணாமலை ஒரு படி முன்னே செல்கிறார். ஆர்கானிக்காக 2.1 மில்லியன் ஃபாலோவர்ஸை சேர்த்திருக்கிறார். ஆனால் விஜய் அவர்கள் ரூட் மாஃபியா என்கிற அந்த ஜெகதீஷ் அவர்களுடைய அந்த மாஃபியாவை வைத்து உருவாக்குனது மட்டும் 1.7 மில்லியன் ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு இயற்கையாகவே உருவாக்கப்பட்ட அந்த ஃபாலோவர்ஸை வைத்து ஒரு விவாதங்கள் நடைபெற ஆரம்பித்திருக்கிறது. அது போக பழைய அரசியல் தலைமுறைக்கு மாற்றாக தங்களை முன் வைத்தவர்கள்ல இந்த 2 பேரும் மிக முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். நேரடியாக மக்களிடம் பேசும் பாணி கொண்டவர்கள் திரு அண்ணாமலையை பொறுத்தளவுக்கு அதில் சற்றே பின்தங்கியுள்ளார் திரு விஜய் அவர்கள் அப்படிங்கிறதும் இங்க பார்க்கணும். அப்போ இதனால ஒரே வாக்கு வங்கியாக போட்டியிட வேண்டிய நிலை உருவாகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஆனால் விஜய்க்கு இருக்கும் பெரிய பலம் என்னன்னா, திரு விஜய் அவர்கள் தற்போது ஒரு எதிர்கட்சி தலைவர் அல்ல, அவர் ஒரு முதலமைச்சர். அவரிடம் ஆட்சி அதிகாரம் இருக்குது, நிர்வாகத்தினுடைய இயந்திரம் இருக்குது, சட்டமன்ற மேடை இருக்குது, மக்களினுடைய எதிர்பார்ப்பு இருக்குது.
எல்லாம் உள்ளது. ஆனால் அவர் நிறைவேற்றுவாரா அப்படின்னா அந்த கடந்த ஒரு மாதத்துல அவருக்கு கொடுக்கக்கூடிய ரிசல்ட்டே வந்து நெகட்டிவாக இருக்கிறது தான் நம்ம பெருவாரியாக பார்க்கிறோம். மேலும் 2026 தேர்தலில் தாவேகா தமிழக அரசியல்ல மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உருவாக்கி ஆட்சியை கைப்பற்றியதான் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு மேண்டேட்டை பெற்றிருந்தார்கள். ஆனால் தனிப்பெரும் கட்சியாக உருவாகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கவில்லைங்கிறதா நிதர்சனமான உண்மை. எனவே திரு அண்ணாமலை முதலில் நிரூபிக்க வேண்டியது, நான் வெறும் பேச்சாளர் அல்ல, வெற்றி பெறக்கூடிய மாற்று தலைவர் அப்படிங்கிறதுதான். 2031 தேர்தல் என்ன நடக்கும் அப்படிங்கிறது எனது அரசியல் பகுப்பாய்வுல குறுகிய காலத்துல திரு அண்ணாமலை திரு விஜய்க்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறலாம். நடுத்தர காலத்துல, அதாவது இனி வரக்கூடிய காலங்கள்ல விஜய் அரசின் செயல்பாடுகளிலும் குறைகள் இருந்தால் அந்த அதிருப்தியை திரு அண்ணாமலை அவர்கள் அரசியல் சக்தியாக மாற்ற முயற்சிப்பார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. நீண்ட காலத்துல வந்து தமிழக அரசியல்ல திரு விஜய் அவர்களும் திரு அண்ணாமலை அவர்களும் அந்த நேர் எதிர் துருவங்களாக ஒரு புதிய தலைமுறை மோதலை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, தெள்ளத் தெளிவாக இருக்கிறது. ஒரு காலத்துல திமுக அதிமுக என்று இரு துருவங்கள் தான் தமிழக அரசியலை நிர்ணயித்தன அப்படிங்கிற அந்த கட்டத்தை தாண்டி இன்று விஜய் அந்த சமன்பாட்டை உடைத்துள்ளார். ஆனால் நாளை விஜயின் அரசியல் சவால் செய்ய வரப்போகும் ஒரே தலைவராக திரு அண்ணாமலையா? தமிழக அரசியலின் அடுத்த பெரிய போர் என்ன அப்படிங்கிறது திரு விஜய் வெர்சஸ் அண்ணாமலை ஆகுமா அப்படிங்கிறத காலம்தான் பதில் சொல்லணும் அப்படிங்கிறதான் இன்றைய காணொலியினுடைய முடிவாக இருக்கும். அடுத்தடுத்த நாள் காணொலிக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். லீடர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து